ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் குறிப்பாக நான் கொண்டு வந்திருக்கிறது 2025 வந்த கடைசி பதிப்புங்க. இதுக்கு பின்னாடி புத்தகத்தில் எந்த மாற்றமும் பண்ணல. கடைசி பதிப்பு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கேன். இதில் இருக்கிற 2வது இயல் பகுதியிலேருந்து நம்ம இன்னைக்கு லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற உரைநடை இருக்குது, இதை பார்க்க போகிறோம். பட்டமரம் அப்படிங்கிற ஒரு பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைங்க, 2018 சமச்சீர் புத்தகம் வந்தது. அப்போ இந்த பாட்டெல்லாம் இருந்தது, இப்போ தூக்கிட்டாங்க. இதையும் நான் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். 2018 என்ன தகவல் இருந்ததோ அதையும், இப்போ 2025 என்ன தகவல் இருக்கோ அதையும் கம்பைன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து பெரிய புராணத்தை பார்க்க போகிறோம், புறநானூரை பார்க்க போகிறோம். துணை பாடத்தில் தண்ணீர் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதையை கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்க போகிறோம். பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே சிம்பிளாக முடிச்சிடலாங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற தலைப்பு உரைநடையில் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம். கேள்வியை பாருங்க. ஃபஸ்ட் கேள்வி, உலக சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? உலக சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஜூன் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது கேள்வியை பாருங்க. மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000 பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? மழை உழவுக்கு உதவுது, விதைச்ச விதை 1000 பெருகுது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன. இப்படி கூறியவர் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். மூன்றாவது கேள்வி, கல்லணையின் நீளம் என்ன? கல்லணை எங்க இருக்குங்க? திருச்சியில் இருக்கு. கல்லணையின் நீளம் என்ன? 1080 அடி. 1080 அடி. நான்காவது கேள்வி, கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் சூட்டியவர் யார்? கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் சூட்டியவர் சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன். ஐந்தாவது கேள்வி, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அறியப்படுபவர் யார்? சர் ஆர்தர் காட்டன். ஆறாவது கேள்வி, சர் ஆர்தர் காட்டன் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஆண்டு? காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் ஆர்தர் காட்டன். இவரை எப்ப நியமிச்சாங்க? 1829 தான் நியமிச்சாங்க. 1829. ஏழாவது கேள்வி, சர் ஆர்தர் காட்டனால் தௌலீஸ்வரம் அணை கட்டப்பட்ட ஆண்டு? ஆர்தர் காட்டன் கல்லணையை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, எப்படி கட்டியிருக்காங்கன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதே மாதிரி தௌலீஸ்வரம் அப்படிங்கிற அணையை கட்டியிருக்காரு. 1873 தான் கட்டினாரு. 1873. எட்டாவது கேள்வி, தௌலீஸ்வரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கில் கட்டப்பட்டுள்ளது? தௌலீஸ்வரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கில் கட்டப்பட்டுள்ளது? கோதாவரி ஆற்றின் குறுக்கில் தான் கட்டியிருக்காங்க. கோதாவரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. கட்டியவர் சர் ஆர்தர் காட்டன். 1873 கட்டினாரு. கல்லணையுடைய மாடலை வச்சு கட்டியிருக்காங்க. ஒன்பதாவது கேள்வி, தமிழர் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறுபவர் யார்? தமிழர் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறுபவர் தோ. பரமசிவன். தோ. பரமசிவன். 10வது கேள்வி, குளிர்த்தல் என்பது குளித்தல் ஆனது என்று விளக்கமளித்தவர் யார்? குளிர்த்தல் அப்படிங்கிற வார்த்தை தான் முன்னாடி இருந்திருக்கு, அதிலிருந்து தான் குளித்தல் அப்படிங்கிற வார்த்தையா மாறி இருக்கு என்று விளக்கமளித்தவர் தோ. பரமசிவன். தோ. பரமசிவன். 11வது கேள்வி, சனி நீராடு என்றவர் யார்? சனி நீராடு என்று சொன்னவர் யார்? ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. சனி நீராடு என்று சொன்னவர் ஔவையார். 12வது கேள்வி, குள்ள குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர் யார்? குள்ள குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர் யார்? ஆண்டாள் அவங்க தான் பாடியிருப்பாங்க. 13வது கேள்வி, குமிழித்தூம்பு முறை யார் காலத்தில் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டது? குமிழித்தூம்புங்கிறது ஒரு டெக்னாலஜிங்க. நீர் இருக்கு பார்த்தீங்களா, அதை சிறப்பாக பயன்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி.
இதை சிறப்பாக நிர்வகித்தவர்கள் சோழர்கள். சோழர்கள். 14வது கேள்வி, குமிழித்தூம்பு முறை பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு நீங்க கண்டுபிடிக்கணும், எது சரின்னு சொல்லணும். இதுக்கான பதில், சோழர் காலத்தில் மிகச்சிறப்பாக பின்பற்றப்பட்டது. சரி. குமிழித்தூம்பின் அடியில் 2 துளைகள் காணப்படும். இதுவும் சரி. அடித்துளை நீரோடி துளையாகும். இது தவறுங்க. மேல் துளை சேரோடி துளையாகும். இது தவறு. இங்க மாறி வந்திருக்குங்க. அடித்துளை என்பதுதான் சேரோடி துளை, மேல் துளை என்பது நீரோடி துளை. இங்க மாறி வந்திருக்கு. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா 1, 2 சரி, 3, 4 தவறு. 1, 2 மட்டும் சரி. 15வது கேள்வி, நீர் பயன்பாடுகளை பொறுத்துக. நீரை நம்ம பல விதங்களில் பயன்படுத்துகிறோம். இங்கே இருக்கிறத நீங்கள் சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில், தெய்வச் சிலைகளை குளிர்வித்தல திருமஞ்சனம் ஆடல் சொல்லுவாங்க. திருமணம் முடிந்து பயன்படுத்துறது கடலாடுதல். இறப்பு நிகழ்வில் என்ன பண்ணுவாங்கன்னா நீர் மாலை எடுத்து வருவாங்க. விவசாயம் செய்வோர் நீராகாரம் குடிப்பாங்க. இதுதான் சரி. 16வது கேள்வி, பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தின் பெயர் என்ன? பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தின் பெயர் என்ன? இளஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தின் பெயர் இளஞ்சி. 17வது கேள்வி, சரளை நிலத்தில் தோண்டி கல் மற்றும் செங்கற்களால் அகச்சுவர் கட்டப்பட்ட கிணறு எது? சரளை நிலத்தில் தோண்டி கல்லு செங்கல்ல வச்சு அகச்சுவரை கட்டியிருப்பாங்க. அப்படி கட்டப்பட்ட கிணறு கட்டு கிணறு. கட்டப்பட்ட கிணறு கட்டு கிணறு. 18வது கேள்வி, கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறுக்கு பெயர் என்ன? கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு அப்படின்னா ஆழி கிணறு. ஆழினா கடல், ஆழி கிணறு என்பதுதான் சரி. 19வது கேள்வி, பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் என்ன? பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரிக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா கண்மாய் என்று பெயர். பேச்சு வழக்கில் கம்மாயின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கில் கம்மாய் என்று பெயர். ஆனால் உண்மையாலுமே அதுக்கு பேர் கண்மாய். 20வது கேள்வி, மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறுக்கு பெயர் என்ன? மணற்பாங்கான பகுதியில் கிணறு தோண்டுவாங்க, அதற்கு சுடுமண் வளையமிடுவாங்க. அப்படிப்பட்ட கிணறுக்கு பேர் உறை கிணறு என்று பெயர். உறை கிணறு. அடுத்து 21வது கேள்வி, நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை எது? அதாவது நீர் வராதுங்க, மழை பெஞ்சா அந்த நீர்நிலை நீர் பெறும். அதை குளிக்க தான் பயன்படுத்துவாங்க. இதுக்கான பதில் புனர்குளம். நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம். 22வது கேள்வி, குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம் எது? குளிப்பதற்கு ஏற்ற சின்ன குளம் குண்டுன்னு சொல்லுவாங்க. குண்டு. குண்டு என்பதுதான் குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம். 23வது கேள்வி, ஆழமும் அகலமும் உடைய பெருங்கிணறு எது? ஆழம் இருக்கும், அகலமும் இருக்கும். அப்படி இருக்கிற பெருங்கிணறு எது? அதுக்கு பேர் கேணிங்க. கேணி அப்படிங்கிறது ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கும் ஒரு பெரிய கிணறு. 24வது கேள்வி, சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை என்ன? சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. இதுக்கான பதில் குண்டம். சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம். 25வது கேள்வி, பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. இதுக்கான பதில் ஊருணி அப்படிங்கிறது மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலை. ஊற்று அப்படிங்கிறது அடியிலிருந்து நீர் ஊறுவது. ஏரி அப்படிங்கிறது வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். அருவி அப்படிங்கிறது மலை முகட்டிலிருந்து நீர் குத்திட்டு வீழ்வது. 26வது கேள்வி, உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைக்கு பெயர் என்ன? உவர்மண்ணுன்னா உப்பு மண்ணுங்க. உப்பு மண் இருக்கிற நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை குவ்வல் என்று சொல்வார்கள். குவ்வல். 27வது கேள்வி, தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலைக்கு பெயர் என்ன? அதாவது தண்ணியை தேக்கி வச்சிருப்பாங்க, அது பெரிய நீர்நிலையா இருக்கும். அதை சிறைன்னு சொல்லுவாங்க. தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலைக்கு பெயர் சிறை.
28வது கேள்வி, கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறுக்கு பெயர் என்ன? கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறுக்கு பெயர் என்ன? பூட்டை கிணறு. பூட்டை கிணறு. 29வது கேள்வி, கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர் அரணுக்கு பெயர் என்ன? ஒரு கோட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா அகழியை உருவாக்குவாங்க. நானே சொல்லட்டுனா, அகழி. கோட்டையை சுற்றி நீர்நிலை அமைப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதலை போன்ற விலங்குகள் இருக்கும். அகழின்னு சொல்லுவாங்க. 30வது கேள்வி, முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? சர் ஜான் பென்னிக்விக். சர் ஜான் பென்னிக்விக். 31வது கேள்வி, முல்லை பெரியாறு அணையால் தமிழ்நாட்டின் எந்த பகுதி மாவட்டங்கள் பயன்பெறுகின்றன? முல்லை பெரியாறு அணையால் தமிழ்நாட்டுடைய எந்த பகுதி மாவட்டங்கள் பயன்பெறுகின்றன? இதுக்கான பதில் தமிழ்நாட்டுடைய தெற்கு பகுதி மாவட்டங்கள் தான் பயன்பெறுது. அடுத்து நான் பார்க்க போகிறது கவிதை பேழை. பட்டமரம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதையை கொடுத்துருந்தாங்க. இப்போ இல்லைங்க, அதாவது 2018 புத்தகத்தில் இருந்தது. இதிலிருந்து நம்ம கேள்விகளை பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா டெட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு இங்கிருந்தும் கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. 32வது கேள்வியை பாருங்க. கவிஞர் தமிழொலி பிறந்த ஊர் எது? கவிஞர் தமிழொலி பிறந்த ஊர் எது? புதுவையில் பிறந்திருக்காருங்க. 33வது கேள்வி, பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் விளங்கியவர் யார்? தமிழ் ஒளிதாங்க. 34வது கேள்வி, தமிழ் ஒளி எழுதிய நூல்களுள் சரியானது எது? தமிழ் ஒளி எழுதிய நூல்களுள் சரியானது எது? நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக. அனைத்தும் சரிங்க. அனைத்தையும் எழுதியவர் தமிழ் ஒளி. 35வது கேள்வி, தமிழ் ஒளி எழுதிய நூல்களுள் தவறானது எது? தமிழ் ஒளி எழுதிய நூல்களுள் தவறானது கண்ணப்பன் கிளிகள், இவர் தான் எழுதினாங்க. குருவிப்பட்டி சரி, தமிழர் சமுதாயம் சரி, மாதிரி காவியம் என்பது தவறு, மாதவி காவியம்னு வரணும். சரிங்களா? அதனால் இதுதான் தவறு. நல்ல கவனிங்க, மாதவி காவியம்னு வரணும். 36வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் குந்த அப்படின்னா உட்கார, கந்தம் என்றால் மனம், மிசை என்றால் மேல், விசனம் என்றால் கவலை. 37வது கேள்வி, இலக்கண குறிப்பில் பொருந்தாதது எது? நல்ல கவனிங்க, இலக்கண குறிப்பை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் எது பொருந்தாததுன்ட்டு. இதுக்கான பதில் வெந்து என்பது வினையெச்சம், வெம்பி என்பது வினையெச்சம், எய்தி என்பது வினையெச்சம், ஆடுங்கிளை என்பது வினைத்தொகை. வினைத்தொகைங்க. அதனால் இதுதான் வந்து பொருந்தாதது. மற்ற அனைத்துமே வந்து வினையெச்சம், இது மட்டும் வினைத்தொகை. 38வது கேள்வி, பொறுத்துக. இலக்கண குறிப்பை வச்சு இங்கே பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் மூடு பனி என்பது வினைத்தொகை, வெறுங்கனவு என்பது பண்புத்தொகை, எய்தி என்பது வினையெச்சம், வாழ்க என்பது வியங்கோல் வினைமுற்று. அடுத்து நாம் பார்க்க போகிறது கவிதை பேழை பெரிய புராணத்தை பார்க்க போகிறோம். 39வது கேள்வி, நாடெல்லாம் நீர் நாடாக திகழும் இடம் எது? நாடெல்லாம் நீர் நாடாக திகழும் இடம் எது? சோழ நாடு தான் இப்படி இருக்குங்க. நாடெல்லாம் நீர் நாடாக இருக்கு. 40வது கேள்வி, காவிரியின் பாதையெல்லாம் புவ்விரியும் கோலத்தை அழகாக விரித்துரைக்கும் நூல் என்ன? காவிரியின் பாதையெல்லாம் புவ்விரியும் கோலத்தை அழகாக விரித்துரைக்கும் நூல் பெரிய புராணம். 41வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் சூடு அப்படிங்கிறது நெல் அரிக்கட்டு, சிமயம் அப்படின்னா மலை உச்சி, கோடு அப்படின்னா குளக்கரை, நெருங்குவளை அப்படின்னா நெருங்கியிருக்கும் சங்குகள். 42வது கேள்வி, பெரிய புராணத்துக்கு அடிப்படையாக அமைந்த நூல்கள் என்னென்ன? 2 நூல்கள் வந்து அடிப்படையாக அமைஞ்சிருக்குங்க. பெரிய புராணத்துக்கு அடிப்படையாக அமைந்தது 2 நூல்கள். ஒன்று திருத்தொண்டத் தொகை, இன்னொன்று திருத்தொண்டர் திருவந்தாதி. இந்த 2ம் சரிங்க. திருத்தொண்டத் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி, இந்த 2 நூலையும் அடிப்படையாக வச்சு தான் பெரிய புராணம் எழுதப்பட்டிருக்கு. 43வது கேள்வி, திருத்தொண்டத் தொகை என்ற நூலை எழுதியவர் யார்?
திருத்தொண்ட தொகை என்ற நூலை எழுதியவர் யார்? சுந்தரர் தான் எழுதியிருக்காங்க. சுந்தரர். 44வது கேள்வி, திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார்? திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை எழுதியவர் நம்பியாண்டார் நம்பி. நல்லா கவனிங்க. திருத்தொண்ட தொகைனா சுந்தரர், திருத்தொண்டர் திருவந்தாதினா நம்பியாண்டார் நம்பி. 45வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்தனுங்க. இதுக்கான பதில் இரும்போந்து அப்படின்னா பனைமரம், சந்து அப்படின்னா சந்தன மரம், நாகம் அப்படின்னா நாகமரம், காஞ்சி என்றால் ஆற்று பூவரசு. 46வது கேள்வி, சேக்கிலார் எந்த நூற்றாண்டைச் சார்ந்தவர்? சேக்கிலார் எந்த நூற்றாண்டைச் சார்ந்தவர்? கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சார்ந்தவர். கிபி 12ஆம் நூற்றாண்டு. 47வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்தனுங்க. இதுக்கான பதில் நாளிகேரம் என்றால் தென்னை, கோழி அப்படின்னா அரச மரம், சாலம் என்றால் ஆச்சா மரம், தமாலம் என்றால் பச்சிலை மரம். 48வது கேள்வி, சேக்கிலார் எந்த மன்னன் காலத்தில் வாழ்ந்தவர்? சேக்கிலார் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் எந்த மன்னன் காலத்தில் வாழ்ந்தவர்? 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்தவர். 2ஆம் குலோத்துங்க சோழன். 49வது கேள்வி, சேக்கிலார் ஆற்றிய பணி என்ன? சேக்கிலார் என்ன வேலை பார்த்தாங்கன்னு கேட்குறாங்க. முதலமைச்சராக பணியாற்றினார். முதலமைச்சர். 50வது கேள்வி, பக்தி சுவை நனி சொட்ட சுட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை பாராட்டியவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சுட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை பாராட்டியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். 51வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் கலை அப்படின்னா கரும்பு, கா என்றால் சோலை, மாடு என்றால் பக்கம். நல்ல கவனிங்க. மாடு அப்படின்னா செல்வம் என்ற அர்த்தமும் இருக்கு, பக்கம் என்ற அர்த்தமும் இருக்கு. மேதி அப்படின்னா எருமை. 52வது கேள்வி, பெரிய புராணம் எத்தனை அடியார்களின் சிறப்புகளை விளக்கி கூறுகிறது? பெரிய புராணம் எத்தனை அடியார்களின் சிறப்பை விளக்கி கூறுகிறது? 63 அடியார்களுடைய சிறப்பை கூறுகிறது. 53வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் சுரிவலை என்றால் சங்கு, வேரி என்றால் தேன், பகடுனா எருமைக்கடா, பாண்டில் என்றால் வட்டம். 54வது கேள்வி, இலக்கண குறிப்பை பொறுத்துக. இலக்கண குறிப்பை சரியா பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் சுருங்குவலை என்பது பண்புத்தொகை, விரிமலர் என்பது வினைத்தொகை, தடவரை என்பது உரிச்சொல் தொடர், தாய் தந்தை என்பது உம்மைத்தொகை. 55வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் மா அப்படின்னா வண்டு, வாவி என்றால் பொய்கை, தரளம் என்றால் முத்து, பணிலம் என்றால் சங்கு. அடுத்து நாம் பார்க்க போகிறது கவிதை பேழையில் புறநானூர்லேருந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். 56வது கேள்வி, பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது எது? நல்ல கவனிங்க. பண்பாட்டு கருவூலம் அப்படின்னு கூட கேட்கலாம். தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது எதுன்னு கேட்கலாம். புறநானூறு தாங்க. 57வது கேள்வி, புறநானூறு எந்த வகையான நூல்களுள் ஒன்று? புறநானூறு என்பது எந்த வகையான நூல்கள் ஒன்று? 8 தொகை நூல்களில் ஒன்றுங்க. 8 தொகை நூல்களில் ஒன்று. 58வது கேள்வி, புறநானூறு நூல் யாரை பற்றி பேசவில்லை? புறநானூறு அப்படிங்கிற நூல் யாரை பற்றி பேசவில்லை? இதுக்கான பதில் மன்னர்களை பற்றி பேசுது, புலவர்களை பற்றி பேசுது, சான்றோர்களை பற்றி பேசுது, மக்களை பற்றியும் பேசுது. அனைத்தும் சரிங்க. இங்கே எப்படி வந்திருக்கணும்னா யாரை பற்றி பேசுகிறது, பேசுகிறதுன்னு வரணும். சரிங்களா? பேசுகிறதுன்னு வரணும். எல்லார பற்றியும் புறநானூறு பேசுகிறது. 59வது கேள்வி, உண்பது நாளி உடுப்பவை இரண்டே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? உண்பது நாளி உடுப்பவை இரண்டே இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு தான் இருக்குதுங்க. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே. 60வது கேள்வி,
யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த பாட்டு வரி எதுல இருக்குன்னா புறநானூறுல தான் இருக்குதுங்க. 61வது கேள்வி. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த பாட்டு எந்த நூல்ல இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதிலும் புறநானூறுல தான் இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். அதுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே. இந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த பாட்டை பாடியவர் யாருன்னு தெரியுமா? ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சிருக்கிறவங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த பாட்டு வரியை கூறியவர் யார்? இதான் உங்களுக்கான கேள்வி. 62வது கேள்வி. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த பாட்டு வரி எந்த நூல்ல இருக்குன்னு கேட்குறாங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. இதுவும் புறநானூறுல தான் இருக்குதுங்க. புறநானூறுல தான் இருக்கு. 63வது கேள்வி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதலற்றே உணவின் பிண்டம் என்று கூறும் நூல் என்ன? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதலற்றே உணவின் பிண்டம் என்று கூறும் நூல் புறநானூறு தாங்க. 64வது கேள்வி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதலற்றே உணவின் பிண்டம். இந்த பாடலில் போற்றப்படும் மன்னன் யார்? இந்த பாட்டில் எந்த மன்னனை பேசுறாங்கன்னு கேட்குறாங்க. இந்த பாடலில் போற்றப்படும் மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியன் நெடுஞ்செழியன். 65வது கேள்வி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதலற்றே உணவின் பிண்டம். இந்த பாடல்ல வரக்கூடிய துறை என்ன? இந்த பாட்டு எந்த துறையில் அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் முதுமொழி காஞ்சிங்கிற துறையில் தான் அமைஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க. துறை என்பது முதுமொழி காஞ்சி. 66வது கேள்வி. அறம், பொருள், இன்பம் எனும் இந்த முப்பொருளின் உறுதித்தன்மையை கூறும் துறை என்ன? அறம், பொருள், இன்பம் என்ற முப்பொருளுடைய உறுதித்தன்மையை கூறும் திணை முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி. பார்க்கலாம். 67வது கேள்வி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதலற்றே உணவின் பிண்டம். இந்த பாடல் எந்த திணையில் பாடப்பட்டுள்ளது? துறை அப்படின்னா முதுமொழி காஞ்சி துறைன்னு சொல்லிட்டோம். என்ன திணை அப்படின்னு கேட்குறாங்க. திணை பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணையில பாடப்பட்டிருக்கு. பொதுவியல் திணை. 68வது கேள்வி. வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கு எல்லாம் பொதுவான செய்திகளையும் முன் உள்ள திணைகளில் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது எது? வெற்றி முதலிய புறத்திணை. புறத்திணையில் இருக்கிற எல்லாத்த பற்றியும் பேசும், அதில் சொல்லாததை பற்றியும் பேசும். அந்த திணை பொதுவியல் திணை. 69வது கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதுக்கான பதில் யாக்கைனா உடம்பு, தாட்கு என்றால் முயற்சி, புணரியோர் என்றால் தந்தவர், புன்புலம் என்றால் புல்லிய நிலம். 70வது கேள்வி. இலக்கணக் குறிப்பில் பொருந்தாதது எது? இலக்கணக் குறிப்பில் பொருந்தாதது எது? இதுக்கான பதில் மூதூர் என்பது பண்புத்தொகை, நல்லிசை என்பது பண்புத்தொகை, அடுபோர் என்பது வினைத்தொகை. அடுபோர் என்பது வினைத்தொகை, புன்புலம் என்பது பண்புத்தொகை. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் தான் மாறி இருக்கு. இது ஒன்று தான் பொருந்தாததாக இருக்கு. மூதூர், நல்லிசை, புன்புலம் எல்லாமே பண்புத்தொகை, அடுபோர் என்பது வினைத்தொகை. 71வது கேள்வி. பொறுத்துக. இலக்கண குறிப்பை பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் நிறுத்தல் என்பது தொழில் பெயர், அடுபோர் என்பது வினைத்தொகை, நல்லிசை என்பது பண்புத்தொகை, உடம்பும் உயிரும் என்பது எண்ணுமை. 72வது கேள்வி. பழம் செந்தமிழ் நாட்டின் எத்தனை பகுதிகளில் குடநாடும் ஒன்று? பழம் செந்தமிழ் நாட்டில் 12 பகுதி இருந்திருக்குங்க. அந்த 12 பகுதியில் ஒன்று தான் குடநாடு. 73வது கேள்வி. குடப்புலவியனார் பாடிய எத்தனை பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன? குடப்புலவியனார் பாடிய எத்தனை பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன? 2 பாட்டு இடம்பெற்றிருக்குங்க. 2 பாட்டு இருக்கு. 74வது கேள்வி. குடப்புலவியனார் எந்த மன்னனை பாடி பாடல் எழுதியுள்ளார்? அந்த 2 பாட்டிலையுமே பாண்டியன் நெடுஞ்செழியன் இவரை பற்றி தான் பாடி எழுதியிருக்காரு. பாண்டியன் நெடுஞ்செழியன். 75வது கேள்வி. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சேர்த்து உளம் தொட்டு உழுவையில் ஆக்கி. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குளம் தொட்டு கோடு பதித்து வழி சேர்த்து உளம் தொட்டு உழுவையில் ஆக்கி.
இந்த பாட்டு வரி எந்த நூல்ல இருக்குன்னு கேட்குறாங்க. சிறுபஞ்ச மூலம் என்ற நூல்ல தான் இருக்கு. சிறுபஞ்ச மூலம். அடுத்து நான் பார்க்க போறது விரிவானம். விரிவானத்துல தண்ணீர் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கதைய குடுத்திருக்காங்க. கதையிலிருந்தெல்லாம் கேள்வி வராது. பட் அந்த கதையை எழுதிய ஆசிரியர் குறிப்பு. அவர பத்தி வேணா கேட்க வாய்ப்பு இருக்கு. அத வேணா நம்ம பார்க்கலாம். 76வது கேள்வி. எழுத்தாளர் கந்தர்வனின் இயற்பெயர் என்ன? எழுத்தாளர் கந்தர்வனுடைய இயற்பெயர் என்ன? நாகலிங்கம் என்பது சரி. நாகலிங்கம். 77வது கேள்வி. கந்தர்வன் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? கந்தர்வன் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன். இந்த 3 நூல்களையும் கந்தர்வன் எழுதியிருப்பாங்க. குருவிப்பட்டி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? தமிழ் ஒளின்னு பார்த்தோம்ல. அவர் தான் குருவிப்பட்டியை எழுதியிருப்பாரு. ஸோ இதுதான் பொருந்தாதது. 78வது கேள்வி. கந்தர்வன் எந்த மாவட்டத்தைச் சார்ந்தவர்? கந்தர்வன் எந்த மாவட்டத்தைச் சார்ந்தவர்? இவரு ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சார்ந்தவர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சார்ந்தவர். 79வது கேள்வி. கந்தர்வன் எந்த துறையில் பணிபுரிந்தார்? கந்தர்வன் எந்த துறையில் பணிபுரிந்தார்? கருவூல கணக்குத்துறையில பணிபுரிஞ்சிருக்காரு. கருவூல கணக்குத்துறை. அடுத்து நாம் பார்க்க போறது இலக்கணம். இலக்கணத்துல பகுபத உறுப்பு இலக்கணம் பார்க்க போறோம். 80வது கேள்வி. சொல்லை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறானது எது? சொல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சொற்கள்ல தவறானது எதுன்னு கேட்குறாங்க. பதம் அப்படின்னாலும், மொழி அப்படின்னாலும், கிளவி அப்படின்னாலும் சொல்லை குறிக்கும். எழுத்து என்பது சொல்லை குறிக்காது. ஸோ இதுதான் தவறு. 81வது கேள்வி. பதம் எத்தனை வகைப்படும்? பதம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படுங்க. பகுபதம், பகாபதம் என 2 வகைப்படும். 82வது கேள்வி. பகுபதம் அடிப்படையில் பொருந்தாதது எது? பகுபதம் இதை வச்சு கண்டுபிடிங்க பார்க்கலாம். மரம் என்பது பகாபதம். உன் என்பது பகாபதம். சாலை என்பது பகாபதம். நின்றார் என்பது பகுபதம். அப்ப இதுதான் பொருந்தாதது. 83வது கேள்வி. பகுபதம் எத்தனை வகைப்படும்? பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படுங்க. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என 6 வகைப்படும். 84வது கேள்வி. பகுதி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? பகுதி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இங்க சரியானதுன்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? சரியானது எதுன்னு கூட வச்சுக்கோங்க. இதுக்கான பதில் பகுதி என்பது சொல்லின் முதலில் நிற்கும். இது சரி. பகுதிய முதல்நிலை என்றும் அழைக்கப்படும். சரி. பகாபதமாக அமையும். பகுதி என்பது பகாபதமாக அமையும். அப்ப இங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3ம் சரி. 85வது கேள்வி. பகுதி எந்த சொல்லில் ஏவலாக அமையும்? பகுதி எந்த சொல்லில் ஏவலாக அமையும்? இதுக்கான பதில் வினைச்சொல். வினைச்சொல்ல மட்டும்தான் பகுதி என்பது ஏவலாக அமையும். 86வது கேள்வி. விகுதி பற்றிய கூற்றுகளுள் சரியானது எது? விகுதி பற்றிய கூற்றுகள்ல சரியானது எதுங்க? சொல்லின் இறுதியில் நிற்கும். இது சரி. கடைநிலை என்று அழைக்கப்படும். சரி. திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும். இதுவும் சரி. அப்ப பார்த்தீங்கன்னா 1, 2, 3ம் சரி. 87வது கேள்வி. வினைமுற்று விகுதிகளை பொறுத்துக. வினைமுற்ற விகுதி அடிப்படையில் பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் ஆண் பால் விகுதி என்பது அன் ஆண். பெண் பால் விகுதி என்பது அல் ஆள். பலர்பால் விகுதி என்பது அர் ஆர். ஒன்றன் பால் விகுதி என்பது து ரு. 88வது கேள்வி. வினைமுற்று விகுதிகளை பொறுத்துக. வினைமுற்று விகுதிகள் விகுதிகளை வச்சு பொருத்தணுங்க. இதுக்கான பதில் பலவின் பால் விகுதி என்பது ஆ. தன்மை ஒருமை விகுதி என்பது ஏன். தன்மை பன்மை விகுதி என்பது ஓம். முன்னிலை ஒருமை விகுதி என்பது ஆய். முன்னிலை பன்மை விகுதி என்பது ஈர். 89வது கேள்வி. வினைமுற்று விகுதிகளை பொறுத்துக. வினைமுற்று விகுதிகளை பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் பெயரச்ச விகுதி எதுங்க? பெயரச்ச விகுதி ஆ உம் வரும். வினையச்ச விகுதி உ ஈ வரும். வியங்கோல் வினைமுற்று விகுதி கா அப்படின்னு வரும். தொழில் பெயர் விகுதி தல் என்று வரும். 90வது கேள்வி. வியங்கோல் வினைமுற்று விகுதிகளில் தவறானது எது? வியங்கோல் வினைமுற்றுல 3 தான் வருங்க.
கா வரும், இய வரும், இயர் வரும். இந்த மூன்றும் இயங்கோள் வினைமுற்றுல வரும். கை வராது. கை என்பது தொழில் பெயர் விகுதி. 91வது கேள்வி பொறுத்துக. சரியா பொறுத்துங்க பார்க்கலாம். இதுக்கான பதில் உண்டிலன் என்பது எதிர்மறை இடைநிலை. மகிழ்ச்சி என்பது பெயர் இடைநிலை. பார்த்தான் என்பது இறந்த கால இடைநிலை. உண்பான் என்பது எதிர்கால இடைநிலை. 92வது கேள்வி தொழில் பெயர் விகுதிகளில் தவறானது எது? இதுக்கான பதில் தல் வருங்க, அள் வரும், ஐ வரும், சி வரும், பூ வரும். அனைத்துமே தொழில் பெயர் விகுதி தான். தொழில் பெயர் விகுதி என்பது சரி. இங்கே தவறானது எதுவுமே இல்லை. அனைத்துமே சரிதாங்க. 93வது கேள்வி பகுபதத்தில் காலம் காட்டும் உறுப்பு எது? பகுபதத்தில் காலம் காட்டும் உறுப்பு எது? இடைநிலை தாங்க காலம் காட்டும். பகுபதத்தில் காலம் காட்டும் உறுப்பு இடைநிலை. 94வது கேள்வி பொறுத்துக. இடைநிலையை வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் காணலன் அப்படின்னா எதிர்மறை இடைநிலை. அறிஞன் என்பது பெயர் இடைநிலை. உண்டான் என்பது இறந்த கால இடைநிலை. வருவான் என்பது எதிர்கால இடைநிலை. 95வது கேள்வி நிகழ்கால இடைநிலைகளில் தவறானது எது? நிகழ்கால இடைநிலைகளில் தவறானது கிறு, கின்று, ஆனின்று. இந்த மூன்றும் நிகழ்கால இடைநிலைகள். ஏனின்று அப்படிலாம் கிடையாது. இதுதான் தவறு. 96வது கேள்வி இறந்த கால இடைநிலைகளில் தவறானது எது? நிகழ்காலம்னா கிறு, கின்று, ஆனின்று. இறந்த காலம் அப்படின்னாங்க இத்து, இட்டு, இரு, இன்னு. இந்த நாளும் இறந்த கால இடைநிலைகள். தவறானது எதுவுமே இல்லை. அனைத்தும் சரிங்க. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். 97வது கேள்வி பெயர் இடைநிலைகளில் தவறானது எது? பெயர் இடைநிலையில் தவறானது அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. இங்கே அனைத்துமே சரி என்பது ஆன்சர். இதுக்கு சாக்கெட் வந்து நியா வசந்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாசா இந்து இத்து. இது பெயர் இடைநிலை. அனைத்துமே சரி. அனைத்துமே பெயர் இடைநிலைகள் தான். 98வது கேள்வி எதிர்கால இடைநிலைகள் எவை? எதிர்கால இடைநிலைகள் எவை? இப்பு, இவ்வு. இந்த இரண்டும் எதிர்கால இடைநிலைகள். இப்பு, இவ்வு. 99வது கேள்வி எதிர்மறை இடைநிலைகளில் தவறானது எது? எதிர்மறை இடைநிலைகள் மொத்தம் 3ங்க. இல், அள், ஆ. இல்லல்லா எப்படின்னா வச்சுக்கோங்க. இந்த மூன்றும் எதிர்மறை இடைநிலைகள். இன்னெல்லாம் வராது. இது தவறு. 100வது கேள்வி பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைப்பது எது? பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைப்பது எது? சந்தி தான் இணைக்குங்க. சந்தி என்பது சரி. 101வது கேள்வி சந்தி பெரும்பாலும் எதற்கும் எதற்கும் இடையில் வரும்? சந்தி என்பது பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் தான் வருங்க. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் சந்தி வரும். 102வது கேள்வி உடம்படு மெய் சந்தி எது? உடம்படு மெய் சந்தி எது? இந்த மூன்றும் இத்து அப்படிங்கிறது சந்தி தான். இத்து சந்தி, இப்பு சந்தி, இக்கு சந்தி. இந்த மூன்றுமே சந்தி தாங்க. ஆனால் உடம்படு மெய் சந்தி கிடையாது. இதுதான் வருங்க. வரும். இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா உடம்படு மெய் சந்தி தான். இதுதான் ஆன்சருங்க. இவ் இந்த இரண்டும் தான் உடம்படு மெய் சந்தி. 103வது கேள்வி பகுதி, விகுதி, இடைநிலைகளை சார்ந்து வருவது எது? பகுதி, விகுதி, இடைநிலை. இந்த மூன்றையும் சார்ந்து வருவது சாரியை தாங்க வரும். சாரியை. 104வது கேள்வி சாரியை பெரும்பாலும் எதற்கும் எதற்கும் இடையில் வரும்? சாரியை என்பது பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் தாங்க வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் தான் வரும். 105வது கேள்வி பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் டேஸ் எழுத்து எழுத்துப்பேறு எனப்படும். பகுபத உறுப்புல கிடையாது. காலத்தை உணர்த்தாம வந்ததுன்னா அதை எழுத்துப்பேருன்னு சொல்லுவாங்க. என்ன வரும்னா மெய்யெழுத்து தான் வரும். மெய்யெழுத்து வந்தால் அதை தான் எழுத்துப்பேருன்னு சொல்லுவாங்க. 106வது கேள்வி பெரும்பாலும் எந்த எழுத்து மட்டும் எழுத்துப்பேராக வரும்? பெரும்பாலும் எந்த எழுத்து எழுத்துப்பேராக வருங்க? இதுக்கான பதில் இத்து அப்படிங்கிறது மட்டும்தான் எழுத்துப்பேராக வருங்க.
பெரும்பாலும் இத்து என்பதுதான் எழுத்து பேராக வரும். 107வது கேள்வி. டேஸ் இடத்தில் எந்த இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேராகும்? எந்த இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேராகும்? இதுக்கான பதில் சாரியை. சாரியை வரவேண்டிய இடத்துல இத்து வந்தா அதை எழுத்து பேருன்னு சொல்லுவாங்க. 108வது கேள்வி. பொறுத்துக. இந்த எழுத்துக்களை வச்சு பொருத்தணுங்க. இதுக்கான பதில் இத்து. இப்பதான் பார்த்தோம். இத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எழுத்து பேரு. ஈ அப்படிங்கிறது உடம்படு மெய் சந்தி. அன் அப்படிங்கிறது சாரியை. இப்பு என்பது எதிர்கால இடைநிலை. அடுத்து நாம் பார்க்க போகிறது திறன் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொழித்திறன் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பலவுள் தெரிக. 109வது கேள்வி. மாடு என்பதன் பொருள் என்ன? மாடு என்பதன் பொருள் பக்கம். முன்னாடியே பார்த்தோம். மாடு என்பதன் பொருள் பக்கம். 110வது கேள்வி. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? அகழி அப்படின்னாலும், ஆறு அப்படின்னாலும், இளஞ்சி அப்படின்னாலும் நீர்நிலையோடு தொடர்புடையது. புலரி கிடையாது, தவறு. 111வது கேள்வி. சரியான விடையை தேர்க. எது சரியா பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கண்டுபிடிக்கணுங்க. இதுக்கான பதில் நீரின்றி அமையாது உலகு சொன்னவர் திருவள்ளுவர். இது சரி. நீரின்றி அமையாது யாக்கை சொன்னவர் ஔவையார் கிடையாது, குடப்புலவியனார். மாமலை போற்றுதும் சொன்னவர் இளங்கோவடிகள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரிங்க. 1ம் 3ம் சரி. 112வது கேள்வி. பகுதி விகுதி மட்டும் இடம்பெறும் சொல்லியது. எந்த சொல் கண்டுபிடிங்க பார்க்கலாம். பகுதி விகுதி மட்டும் இடம்பெறும் சொல் என்பது வளர்க. வளர்க. 113வது கேள்வி. மல்லல் மூதூர் வயவேந்தே. இதில் கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? மல்லல், இதுக்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. மல்லல் என்ற சொல்லின் பொருள் என்ன? மல்லல் அப்படின்னா வளம் என்று அர்த்தங்க. மல்லல்னா வளம். 114வது கேள்வி. பூமொழி என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஒரு பாட்டு இருக்குங்க. அந்த பாட்டை நான் கொடுக்கல. பூமொழி அப்படிங்கிற தலைப்பில் கவிதையை எழுதியவர் யூமா வாசுகி. அடுத்து நான் பார்க்க போகிறது பழமொழியை நிறைவு செய்க. 115வது கேள்வியை பாருங்க. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் டேஸ்க்கு பாய்வது போல. இங்க என்ன சொல் வருங்க? நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல. புல்லுக்கு பாய்வது போல. இது வந்து பழமொழி. 116வது கேள்வி. தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் வெந்நீர். வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். 117வது கேள்வி. மெல்ல பாயும் தண்ணீர் டேஸையும் கரைக்கும். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். கல்லையும் கரைக்கும். 118வது கேள்வி. கிணற்று தண்ணீரை டேஸ் கொண்டு போகாது. கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. 119வது கேள்வி. கீழடி பற்றிய கூற்றுகளுள் தவறானது எது? கீழடி பற்றிய கூற்றுகள தவறானது எதுங்க? மதுரைக்கு அருகில் அமைந்துள்ளது. இது சரி. 3 வெவ்வேறு காலகட்டங்களை சார்ந்தது. சரி. தொன்மையான பொருள் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இதுவும் சரி. பெரும்பாலான இடங்கள் இறப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துகின்றன. இதுவும் சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சரியானது அப்படின்னு தான் வரணும். அனைத்துமே சரி என்பது ஆன்சர். அனைத்துமே சரி, தவறு எதுவுமே இல்லை. 120வது கேள்வி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என்று பாடியவர் யார்? கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என்று பாடியவர் கவிமணி. 121வது கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்தணுங்க. இதுக்கான பதில் கந்தி அப்படின்னா பாக்கையும் குறிக்கும், மரகதத்தையும் குறிக்கும். பாலி அப்படின்னா ஆலமரம். மகி என்றால் பூமி. கம்புள் என்றால் வானம்பாடியையும் குறிக்கும், சங்கையும் குறிக்கும். 122வது கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துனுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்குது. நாங்கள் எவ்வளவோ எஃபர்ட் போட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அந்த உற்சாகத்தை மேன்மேலும் கொடுத்துட்ருக்கு. ஸோ முடிஞ்சால் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு
9ஆம் வகுப்புல இருக்கிற மற்ற இயலுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் பெஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. கிளிக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, கேள்வியை பார்க்கலாங்களா? கைச்சாந்து அப்படின்னா கையெழுத்து. நெடில் அப்படின்னா மூங்கிலை குறிக்கும். துவனம் என்றால் நெருப்பு. நடலை என்றால் துன்பம். 123வது கேள்வி பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துனுங்க. அதுக்கான பதில் இமிழ்தல் அப்படின்னா ஒலித்தல். இசைவு என்றால் உடன்பாடு. சபலை என்றால் மின்னல். துகளம் என்றால் வெண்பட்டு. 124வது கேள்வி கலைச்சொற்களை பொறுத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குதுங்க. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜின்னா பாசன தொழில்நுட்பம். ட்ரபிக்கல் ஜோன்னா வெப்ப மண்டலம். 125வது கேள்வி கடைசி கேள்விங்க. வெற்றிகரமாக முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நூல்களை ஆசிரியர்களுடன் பொறுத்துக. இதுக்கான பதில் அழகின் சிரிப்பு. இந்த நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் எழுதியவர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் என்பது வைரமுத்து அவரால் எழுதப்பட்ட புத்தகம். வாய்க்கால் மீன்கள் என்பது வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த இலை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தம் 125 கேள்வி இருக்குங்க. இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும். அப்படியே என்னுடைய குரல் மனசில் பதிஞ்சிடும். எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். டெட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.